இப்படி இந்த மஸ்ஜிதுக்கு வருவதின் காரணமாக இப்படி பல்வேறு விதமான நன்மைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய, தீமைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது. நன்மைகளை செய்து தீமைகளை விலக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. அதனால் இந்த மஸ்ஜித் கட்டாயம் தேவை. இது போன்ற பல மஸ்ஜிதுகள் சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தலைவர் அவர்கள் சொன்னதை போன்ற பல ஆயிரக்கணக்கான மஸ்ஜிதுகள் தேவை. இன்னும் இருக்கிற ஒரு 300-400 மஸ்ஜிதா இருக்கு. மெட்ராஸ்ல தாம்பரத்துல இருந்து இந்த பூந்தமல்லி வரைக்கும் எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னா 300 மஸ்ஜிதா 350 மஸ்ஜிதா இருக்கு, சின்னது பெருசு எல்லாம் சேர்ந்து. ஆனா இங்க இருக்க வேண்டிய கதர் அளவு எவ்வளவு தெரியுங்களா? 1500 மஸ்ஜித் இருந்தா தான் சரியா இருக்கு. முஸ்லிம் நாடுகள், இப்ப மக்கா மதீனா அந்த பக்கம் அரபு நாடுகள்லயும் போய் பாத்தீங்கன்னா ஒரு தெரு, ஒரு 10 வீடு கொண்ட ஒரு தெரு அமைத்தால் அந்த இடத்துல பள்ளிவாஸ் கட்டாயமாக கட்ட வேண்டும் என்று அரசாங்கத்தினுடைய உத்தரவு. பள்ளிவாஸ் இல்லாம வீடு கட்டக்கூடாது முதல்ல. ஏன்னா வணக்கத்தினுடைய தலம் இல்லாமல் மனிதர்கள் இருக்கக்கூடாது என்பது. அதே போல கட்டாயமாக இருக்க வேண்டும். வணக்கத்தலங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு மனிதர்களுடைய தொழக்கூடிய மனப்பான்மை அதிகமாக. சில பேர் தொழுகாதவங்களும் கூட தூரமா இருப்பாங்க பள்ளிவாசலை விட்டு. சரி இப்ப எங்க போய் தொழுகிறது, அப்புறம் அடுத்த நேரம் பாத்துக்கலாம் அப்படின்னு பஜ்ர விட்டுருவாரு. அப்புறம் லொஹருக்கு வேலையா போயிடும், அசருக்கு கடையில இருப்பாரு, மகரிபுக்கு கூட்டம் வந்துடும், இஷாவுல தூக்கம் வந்துடும், முடிஞ்சு பாரு அன்னைக்கு பூரா தொழுக மாட்டாரு. ஒரு நாள் விட்டுட்டாருன்னு வச்சுங்க, அப்படியே தொடர்ந்து சரி நேத்தான் தொழுகல இன்னைக்கும் பரவாயில்ல அப்படியே பாத்துக்கலாம். இப்படியே தொழுகாம ஒரு வருஷம் கழிச்சு அப்புறம் தான் யோசனை பண்ணுவாரு. லைலத்துல் கத்ர் அன்னைக்கு பள்ளிவாசல்ல வருவாரு, அஜித் பயான் செஞ்சுட்டு இருப்பாங்க, கட்டாயமா தொழுகணும் அப்படின்ட்டு. அடடா போன வருஷம் விட்டு சரி இனிமேல் தொழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆரம்பிப்பாரு. 2-3 நாள் தொழுவாரு, அப்புறம் விட்டுருவாரு. இதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டா பக்கத்துல மஸ்ஜிதுகள் இல்லாமல் இருப்பது, வெகு தூரத்திலே மஸ்ஜிதுகள் இருப்பது. ஆகவே மஸ்ஜிதுகள் அதிகமாக உருவாக்கப்பட வேண்டும். மஸ்ஜிதுகள் உருவாவது மனிதர்கள் உருவாவதற்கு, சிறந்த மனிதர்கள் உருவாவதற்கு, பண்பாடுள்ள மனிதர்கள் உருவாவதற்கு காரணமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு மஸ்ஜிதை இந்த இடத்தில் நமக்கு தந்திருக்கின்றான். மஸ்ஜிது, இந்த மஸ்ஜிதுடைய வரலாறு சம்பந்தமாக ஆரம்பத்திலே முன்னுரை நிகழ்த்திய, வரவேற்புரை நிகழ்த்தி அவர்கள் உங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். ஆகவே இந்த மஸ்ஜித் எந்த நோக்கத்திற்காக வேண்டி கட்டப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இந்த பகுதி மக்கள் இருக்க வேண்டும். வெறுமனே இன்று வந்ததோடு இல்லாமல் இங்க பல மக்கள் வந்திருக்கிறீங்க பல இடங்கள்ல இருந்து. ஆனா இந்த மஹல்லாவில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு நேரமும் இந்த மஸ்ஜிதை வந்து அலங்கரிக்க வேண்டும். அதுதான் அலங்காரம். இந்த கட்டடம் அலங்காரம் அல்ல, இதுல போட்டிருக்கக்கூடிய விளக்குகள் பேன்கள் அலங்காரம் அல்ல, இங்க இருக்கக்கூடிய பொருள்கள் அலங்காரம் அல்ல. இந்த மஸ்ஜிதிலே எவ்வளவு தொழப்படுகின்றதோ, எத்தனை மனிதர்கள் தொழுகின்றாரோ அதுதான் அலங்காரம் என்பதாக விளங்கி இந்த மஸ்ஜிதை அலங்கரிக்கக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும். அந்த அலங்காரத்தின் காரணமாக நம்முடைய வாழ்க்கை அலங்காரமாக வேண்டும் என்பதை எண்ணி வாழக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும். பல சகோதரர்கள் ஆன்லைன் மூலமாக ஒரு கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள். நம்முடைய சமுதாயத்திலே பலரும் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டு வட்டி தொழிலை செய்து கொண்டிருந்தார்கள். பிறகு ஒரு காலத்திலே அவர்கள் அந்த வட்டி தொழிலிலே சம்பாதித்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்வத்தை மார்க்கம் அனுமதியளித்த ஹலாலான தொழில்துறைகளில் ஒன்றிலே அவர்கள் அதை முதலீடு செய்கிறார்கள். ஒரு டெக்ஸ்டைலிலோ, ஜவுளிக்கடையிலோ, ஒரு மெடிக்கலிலோ, இப்படி மார்க்கம் அனுமதி அளித்த தொழிலிலே அவர்கள் முதலீடு செய்கிறார்கள். இதனுடைய சட்டம் என்ன? ஹராமான அந்த முதலீட்டை கொண்டு ஹலாலுக்கு இப்படி மாறி வருவதன் மூலமாக அவர்களுடைய முழு செல்வங்களும் ஹலாலாகி விடுமா என்ற ஒரு கேள்வி கேட்கிறார்கள். இதற்கு பல முறை நான் பதிலளித்ததும் உண்டு. திருக்குர்ஆன் நமக்கு சொல்வதை பார்க்கிற போது, ஒரு மனிதன் வட்டி தொழிலிலே சம்பாதிக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய தௌபா என்பது என்ன, அவன் என்ன தௌபா செய்கிறான் என்று என்ன கருத்து? அல்லாஹ் சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், விசுவாசிகளே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வதரு மா பகிய மினர் ரிபா, நீங்கள் தடை செய்யப்பட்ட ரிபாவை விட்டு விடுங்கள். இன் குன்தும் முஃமினீன். அடுத்து அல்லாஹ் சொல்வான், இன் துபுதும், நீங்க வட்டியிலிருந்து தௌபா செய்வதாக இருந்தால். இந்த வசனத்தை யாருமே இன்றைக்கு கண்டுகொள்வதில்லை. வட்டியிலிருந்து தௌபா செய்வதற்கு என்ன அர்த்தம்? நீங்கள் வட்டியிலிருந்து தௌபா செய்வதாக இருந்தால் ஃபலக்கும் ரூசு அம்வாலிக்கும், நீங்க வட்டி தொழிலை ஆரம்பிக்கிற போது என்ன முதலீடு செய்தீர்களோ அது உங்களுக்கு உண்டு. நீங்கள் லாபமாக சம்பாதித்த எதுவும் உங்களுக்கானது அல்ல என்பதை அல்லாஹ் திருமறையிலே திட்டவட்டமாக சொல்லுகிறான். ஆக இதுதான் குர்ஆனுடைய பார்வையிலே நாம் பார்க்கின்ற சட்டமாக இருக்கிறது. எனவே உண்மையான தௌபா என்பது, யா அல்லாஹ் நான் ஏதோ செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு, இதோ நான் இந்த பணத்திலே என்னென்ன சம்பாதித்தேனோ இந்த தொழிலிலே அதையெல்லாம் உரியவர்களிடம் நான் ஒப்படைத்து விடுகிறேன். இதுதான் அசல் தௌபா. இவர் என்ன முதல் போட்டாரோ அதை எடுக்கலாம். ஆனால் இன்றைக்கு இதெல்லாம் நம்ம பரிசோதனை களமாக ஆக்கி கொண்டு வட்டி தொழிலிலே லட்சம் சம்பாதிப்பது, பிறகு அதுல கிடைக்கின்ற லட்சங்களை வைத்து ஹலாலுக்கு மாறுவது, இது மார்க்கத்தை ஏமாற்றுகின்ற ஒரு செயலே தவிர அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தீனையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் இறை வசனங்களையும் கேலி செய்வதை தவிர நிச்சயமாக வேறொன்றும் கிடையாது. இன்னைக்கு ஹராம் இந்த அளவுக்கு கேலி செய்யப்படுகிறது. வீடு கட்டுவது ஹராமான தொழிலில், சாப்பாடு எனக்கு வரக்கூடிய ஹலாலான வாடகையில,
இது ஒரு முஸ்லிம் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்க முடியாது. யூதர்கள் தான் இப்படி சொல்வார்கள், நோமினு பிபாப், சிலதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், நக்ஃபுர் பிபாப், சிலதை நாங்கள் மறுக்கிறோம். ஏறத்தாழ இன்றைக்கு நம்முடைய சகோதரருடைய நிலையும் அதுவாகத்தான் இருக்கிறது. எனவே வட்டியிலிருந்து தௌபா என்பது சம்பாதித்த அனைத்தையுமே உரியவர்களிடம் ஒப்படைத்து விட்டு அந்த பாவத்திற்காக கண்ணீர் சிந்தி அல்லாஹ்விடத்திலே அழுது பிறகு ஹலாலான தொழிலுக்கு வருதல். இதுதான் வட்டியிலிருந்து திரும்புவதற்கு அர்த்தமே தவிர அதிலே சம்பாதித்த பணத்தை கொண்டு ஒரு ஹலாலிலே முதலீடு செய்வது என்பது நிச்சயம் வட்டியிலிருந்து தௌபா செய்ததாக கருதப்படாது. இதை நம்முடைய சகோதரர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். If one person were to accept the deen through an effort of yours by the will of Allah subhanahu wa ta'ala, automatically you would achieve a lot, because every salah they read, you have a reward. But the difficulty is, some people believe you should not be kind to non-Muslims, you should not be good to non-Muslims, you should look at them with a dirty eye. Astaghfirullah, that is not Islam. In fact, Islam is the opposite, where you need to treat every non-Muslim as a potential Muslim. Every non-Muslim is in fact a not yet Muslim. They would be keen on Islam if we had to lead our lives properly. But we lie, we cheat, we swear, we deceive, we are unfaithful. What else? We have so much in terms of negativity. We fight each other, we are disunited. बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। जी, सवाल है, क्या बीमारी अजाब होती है? मेरे भाइयों और बहनों, ऐसी बातें अक्सर सुनने में आती हैं कि अगर कोई शख्स बीमार होता है और अल्लाह ना करे अगर उसे कोई बड़ी बीमारी लगती है तो लोग फौरन कहते हैं, जी लगता है इसने कोई गुनाह किया होगा, इस पर अल्लाह का अजाब आया है। और अक्सर ये बातें वो लोग करते हैं जिनके दिलों में रंजिश और जिनके दिलों में कीना और गंद होता है। अपनी नफरत को निकालने के लिए उस बंदे की तरफ ऐसी बातें जोड़ देते हैं। हत्ता कि मुसलमानों को तो ऐसी बातें हरगिज नहीं करनी चाहिए थी। अगर मेरे भाइयों और बहनों बीमारी अजाब होती तो अल्लाह के नबियों पर कभी बीमारी ना आती। मोहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम जैसी अजीम हस्ती कभी बीमार न होते तो बीमारी हरगिज अजाब नहीं होती। ये बात किसी और मजहब में होगी कि बीमारी अजाब होती है। दीन इस्लाम तो वो दीन है मेरे भाइयों और बहनों जिसने कहा, अगर कोई शख्स बीमार हो तो तुम उसकी इयादत के लिए, उसकी तीमारदारी के लिए जरूर जाओ। उसकी तीमारदारी करने पर, उसका हाल पूछने पर तुम्हें अल्लाह की रहमतें भी मिलेंगी और तुम्हें सवाब भी होगा। सुभान अल्लाह। और एक और रवायत में मेरे नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया, लोगों, बीमार की दुआ फरिश्तों की दुआ की तरह होती है। सुभान अल्लाह। मेरे भाइयों और बहनों, जब भी कोई शख्स बीमार हो तो उसके सामने या उसके पीछे कभी ऐसी बात ना कहें कि इस पर अल्लाह का अजाब आया है। दीन इस्लाम तो वो दीन है मेरे भाइयों और बहनों जो कहता है बीमारी आने पर अल्लाह ताला बीमार के गुनाहों को माफ फरमाते हैं। और बाज़ औक़ात अल्लाह ताला अपने बंदों को आजमाते हैं कि इसके ऊपर बीमारी आती है, ये सब्र करता है या नाशुक्री करता है। तो मेरे भाइयों और बहनों, अगर कोई शख्स आपके इर्द गिर्द कहीं बीमार हो तो कभी भी ये लफ्ज ना बोलें कि इस पर अल्लाह का अजाब आया है। और जो भी शख्स आपके करीब बीमार हो उसे तसल्ली दें, उसे कहें गम न कर, अल्लाह ने अपने नबियों को भी बीमारी के जरिए आजमाया। अल्लाह अपने बंदों को आजमाता है और इस बीमारी के बदले अल्लाह अपने बंदों के गुनाहों को भी माफ फरमाता है। अल्लाह तुझे शिफा देगा। मुसलमानों को तो ऐसी बातें करनी चाहिए थी। तो ऐसे बोलों से हरगिज बचना चाहिए कि अल्लाह का अजाब आया है। इन लोगों से बंदा इतना पूछे, अगर अल्लाह का अजाब आया है तो तुम्हें किसने बताया है? तुम सिर्फ ये बात साबित कर दो कि तुम्हें किसने बता दिया है। तो ऐसी तमाम बातों से हत्तल मकान बचना चाहिए। लोगों के गमों और मुसीबतों और बीमारियों में उनका सहारा बने, उन्हें तसल्ली दें। अल्लाह ऐसे बंदों को पसंद करते हैं। अल्लाह से दुआ है जहाँ कहीं भी कोई भी शख्स बीमार है, अल्लाह अपनी रहमत के सदके उसकी बीमारी को दूर फरमाए।